திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள மேம்பாலத்தில் வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்தில் சிக்கியது. மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென பழுதாகி நடுச்சாலையில் நின்றது. இதனால் அதற்கு பின்னால் வந்த 4 கார்கள் அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்தில் சிக்கியது. இதில் 4 கார்களின் கண்ணாடி உடைந்தும் முன்பகுதி சேதமான நிலையிலும் விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. விபத்து காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் மேம்பாலத்தில் விபத்தில் சிக்கிய கார்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். தேர்தல் வேட்புமனுவில் தவறான தகவல்களை தெரிவித்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணிக்கு எதிரான வழக்கில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது வேட்புமனுவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி சொத்து விவரங்கள் தொடர்பாக தவறான தகவல்களை தந்ததாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் வழக்கு தொடர்ந்ததால் விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்நிலையில் வழக்கு தொடர்பாக பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத்திலிருந்து அதிக அளவில் உப்பு இறக்குமதி செய்யப்படுவதால் தூத்துக்குடி உப்புக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வழக்கமாக இந்த மாதங்களில் ஒரு டன் 4000 முதல் 5000 வரை விற்பனையாகும். ஆனால் தற்போது 2000 முதல் 3000 வரை விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக வியாபாரிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக உப்பள தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இப்போ ஒரு 3 வாரமாக மழை இல்லாம இப்பதான் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஒழுங்கா. இது போக என்னன்னா குஜராத் உப்பு தமிழ்நாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டு, அதனால தமிழ்நாட்டு உப்புக்கு வேலையீடு இல்லாம போச்சு. இப்போ குஜராத் உப்பு தமிழ்நாட்டுக்குள்ள வரலன்னா தூத்துக்குடி உப்பு கிட்டத்தட்ட 4000 5000 ரூபாய்க்கு போகும். இப்போ 2500 3000 தான் போய்கிட்டு இருக்கு. அதுவும் குவாலிட்டியை பொறுத்தான் கேட்காங்க. குஜராத் உப்பு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா தமிழ்நாட்டு உப்பு வரத்துக்காரங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. உளுந்தூர்பேட்டை விருத்தாச்சலம் சாலையில் சென்று கொண்டிருந்த ஆம்னி கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விருத்தாச்சலத்தில் இருந்து உளுந்தூர்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்னி கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. காரில் சிலிண்டர் இருந்ததால் ஓட்டுநர் உடனடியாக காரை நிறுத்திவிட்டு காரில் இருந்து இறங்கினார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சிறிது நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. 1 மணி நேரத்திற்கு பின் போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்பட்டது. சென்னை எழும்பூர் அரசு பள்ளியில் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் பள்ளி மாணவர்களுக்கு ரயில்வே பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். எழும்பூர் காந்தி இருவின் மேம்பாலம் அருகே டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருவதால் இங்கு படிக்கும் மாணவ மாணவிகள் ரயிலில் பயணம் செய்கின்றனர். மாணவ மாணவிகள் ஓடும் ரயிலில் ஏறுவதும் இறங்குவதும் சட்டப்படி குற்றம் என்றும், படியில் தொங்கிக் கொண்டு பயணம் செய்வதும் தரையில் கால்களை தேய்த்துக் கொண்டு பயணம் செய்வதும் குற்றம் என்றும் விழிப்புணர்வின் போது போலீசார் அறிவுறுத்தினர். இவற்றை கடைபிடிப்பதாக மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தாராபுரம் அருகே 10 நாட்களாக சீராக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெத்தம்பட்டி அருகே உள்ள ஆதி திராவிடர் காலனி மக்களுக்கு தினமும் கிராமத்தில் உள்ள ஆழ்துளை கிணறு மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தனியார் ஆழ்துளை கிணறமைக்கும் பணிகளால் 10 நாட்களாக போதிய குடிநீர் கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஆழ்துளை கிணறு முன்பு காலி குடங்களுடன் முற்றுகையிட்டனர். நாங்க தோட்டமா போய் தண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம்ங்க. 10 நாளா தண்ணி வர்றது இல்லைங்க எங்களுக்கு. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே 35 அடி உயரமும் 1 டன் எடையும் கொண்ட அரிவாளுக்கு பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வும் மதுரை வீரன் பொம்மியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவும் கோலாகலமாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் கொல்லர் சந்திரசேகரன் தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவினர் அரிவாளை செய்து கிரேன் மூலம் தூக்கி வந்து நட்டனர். பின்னர் மதுரை வீரன் பொம்மியம்மன் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. சுற்றுவட்டாரங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.
தமிழுக்காக பதவி உயர்வை உதறி தள்ளிய சென்னை மாநகராட்சி பள்ளி ஆசிரியை கனகலட்சுமிக்கு பிரிட்டன் நாடாளுமன்றம் விருது வழங்கி கௌரவிக்க உள்ளது. கோவில்பட்டியைச் சேர்ந்த ஆசிரியை கனகலட்சுமி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தவர். தமது தமிழ் ஆர்வத்தால் சென்னை ஷெனாய் நகர் மாநகராட்சி பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பதவி இறக்கம் பெற்று பணியில் சேர்ந்தார். கடந்த 23 ஆண்டுகளாக தமிழில் எழுத படிக்க தெரியாத மாணவர்களை தேர்வு செய்து ஆசிரியை கனகலட்சுமி எளிய முறையில் கற்பித்து வருகிறார். அவரது தமிழ் பணிகளை சமூக வலைத்தளங்கள் வாயிலாக கண்காணித்த பிரிட்டனின் கிராய்டன் தமிழ்ச் சங்கம் நாடாளுமன்றத்தில் கௌரவிக்க அழைப்பு விடுத்துள்ளது. சென்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி புல்லாவணியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த 23 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ் வாசிப்பு திறனில் ஏற்படும் சிக்கல்களும் தீர்வுகளும் எனும் தலைப்பில் ஆய்வு செய்து வருகிறேன். இந்த ஆய்வானது 2023ஆம் ஆண்டு நிறைவு பெற்றது. அந்த ஆய்வுக்காக இன்று லண்டன் பாராளுமன்றம் சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். அதற்காக லண்டன் செல்ல இருக்கிறேன். டெல்டா மாவட்டங்களின் குறுவை நெல் சாகுபடிக்காக கல்லணையில் இருந்து வருகின்ற 15ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவிரி நீரை திறந்து வைக்க உள்ளார். நேற்று மேட்டூர் அணையிலிருந்து காவிரி நீரை திறந்து வைத்த முதலமைச்சர் காவிரி நீரை பகிர்ந்து அளிக்க கல்லணையில் இருந்து தண்ணீர் திறக்க உள்ளதால் அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கல்லணையில் கரிகால சோழன், அன்னை காவிரி உள்ளிட்டவர்களின் சிலை வைக்கப்பட்டு வர்ணம் தீட்டி மதகுகள் சீரமைக்கப்பட்டு கல்லணை தயாராக இருக்கிறது. ஓசூரில் கழிவு மேலாண்மை மறுசுழற்சி தொழில்நுட்பம் 2025 மாநாடு மற்றும் விளக்க கண்காட்சி நடைபெற்றது. ஓசூரில் 2வது சிப்காட் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பன்னாட்டு நிறுவனமான டெரக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் இயந்திரம் முழுக்க இந்திய தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்படுகிறது. நிறுவனத்தில் கல்குவாரிகள் மற்றும் கிரஷர்களில் பயன்படுத்தப்படும் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பிரம்மாண்ட ராட்சத இயந்திரங்களை உற்பத்தி செய்யும் பணி நடைபெறுகிறது. ஸோ மெயினாக இந்த எக்யூப்மெண்ட் வந்து முனிசிபல் வேஸ்ட், அதுக்கப்புறம் சிஎன்டி சொல்லுவோம், கன்ஸ்ட்ரக்ஷன் டெமாலிஷன், அந்த வேஸ்ட் வந்து எப்படி ரீசைக்கிள் பண்ணி திரும்ப ரீயூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இது வந்து உதவுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இன்னைக்கு வந்து இந்த கேதரிங் பண்ணியிருக்கோம். இந்த இயந்திர கண்காட்சியை வெளிநாட்டினர் ஏராளமானோர் பார்வையிட்டனர். நெல்லையில் இளைஞரை காரில் கடத்தி சென்று தாக்கி பணம், செல்போன் பறித்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஓட்டுநராக பணிபுரியும் இளைஞர் அருணாச்சலத்திற்கு சில மாதங்களாக சம்பளவாகி உள்ளதாக கூறப்படுகிறது. லோடு ஏற்ற உரிமையாளரிடம் பணம் பெற்ற அருணாச்சலம் லோடு ஏற்ற உரிமம் இல்லாததால் வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு பணத்தை எடுத்துக் கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் வாகன உரிமையாளரின் ஆதரவாளர்கள் அருணாச்சலத்தை காரில் கடத்தி சென்று தாக்கி 7000 ரூபாய் பணம், செல்போனை பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளனர். அருணாச்சலம் அளித்த புகாரில் தேசிங் ராஜா, நாகதுரை, ஜெயபால் ஆகியோரை கைது செய்து போலீஸ் சிறையில் அடைத்தது. ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து மீஞ்சூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து குன்றத்தூர் அருகே சாலையின் தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லாரியின் முன்பகுதி சேதமடைந்த நிலையில் ஓட்டுநர் ரவிக்குமார் நல்வாய்ப்பாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் கிரேன் உதவியுடன் லாரியை அப்புறப்படுத்தினர். இந்த விபத்தால் குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் அடிக்கடி இப்பகுதியில் விபத்து நேரிடுவதாக கூறும் பொதுமக்கள் இந்த பகுதியில் எச்சரிக்கை பலகை, மின் விளக்குகள் வைக்க வலியுறுத்தியுள்ளனர். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்போது ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்ட நடைமுறைகளை தவறாது பின்பற்ற வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் அரசாணை பிறப்பித்துள்ளார். இதன்படி அரசு அலுவலகங்களில் மனு பதிவேடு பராமரிக்கப்பட வேண்டும் என்று தலைமை செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். இதில் கோப்பு எண், மனுதாரர் பெயர் உள்ளிட்ட தகவல்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றும் இந்த பதிவேட்டை மாத இறுதியில் அந்த அலுவலக தலைமை அலுவலர் ஆய்வு செய்து மனுக்கள் மீது விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். இந்த பதிவேட்டை துறை ரீதியான அனைத்து ஆய்வு கூடங்களின் போதும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். புதுக்கோட்டை அருகே படிப்பை தொடர முடியாமல் இருந்த மாணவியை எம்எல்ஏ முத்துராஜா தனது காரிலேயே அழைத்து சென்று அரசு பள்ளியில் சேர்த்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை திமுக எம்எல்ஏ முத்துராஜா தேநீர் குடிக்க பெங்களூரு பகுதியில் இறங்கியபோது அப்பகுதியில் உள்ள எலக்ட்ரிக்கல் கடையில் பணிபுரிந்த மாணவி மாரிக்கண்ணுவை பார்த்துள்ளார். மாணவியிடம் விசாரித்தபோது தனது பெற்றோரை இழந்து வறுமையில் வாழ்ந்து வருவதால் 10ஆம் வகுப்புக்கு மேல் படிப்பை தொடர முடியவில்லை என கூறியுள்ளார். இதனையடுத்து மாணவி மாரிக்கண்ணுவை தனது காரிலேயே அழைத்து சென்று பெங்களூரு உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேர்த்துள்ளார்.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்புள்ள கடல் திடீரென சுமார் 75 அடி உள்வாங்கி காணப்பட்டது. கோவில் நாழிக்கிணறு பகுதியிலிருந்து ஐயா கோயில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு கடற்கரையிலிருந்து சுமார் 75 அடி தூரம் கடல் உள்வாங்கியது. இதனால் வெளியே தெரிந்த பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் மீது பக்தர்கள் அமர்ந்து புகைப்படம் எடுத்தும் அச்சமின்றியும் நீராடினர். மேலும் பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக குளிக்க கடலோர பாதுகாப்பு பணியாளர்கள் அறிவுறுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் காவிரியில் கலப்பது அப்பகுதி வாசிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஈரோடு நகரில் இயங்கும் பல சாய ஆலைகள் சட்டவிரோதமாக ரசாயன கழிவுகளை இரவு நேரத்தில் வெளியேற்றி வருவதாக ஏற்கனவே புகார் உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து நேற்று பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் பிச்சைக்காரன் பள்ளம் ஓடை வழியாக நுரை ததும்பி ஆலை கழிவுகள் காவிரியில் கலக்கின்றன. சட்டவிரோதமாக செயல்படும் ரசாயன ஆலைகள் மீது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். குஜராத்திலிருந்து அதிக அளவில் உப்பு இறக்குமதி செய்யப்படுவதால் தூத்துக்குடி உப்புக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வழக்கமாக இந்த மாதங்களில் ஒரு டன் 4000 முதல் 5000 வரை விற்பனையாகும். ஆனால் தற்போது 2000 முதல் 3000 வரை விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக வியாபாரிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக உப்பள தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இப்போ ஒரு 3 வாரமாக மழை இல்லாம இப்பதான் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஒழுங்கா. இது போக என்னன்னா குஜராத் உப்பு தமிழ்நாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டு, அதனால தமிழ்நாட்டு உப்புக்கு வேல்யூடே இல்லாம போச்சு. இப்போ வந்து குஜராத் உப்பு தமிழ்நாட்டுக்குள்ள வரலன்னா தூத்துக்குடி இப்போ வந்து கிட்டத்தட்ட 4000 5000 ரூபாய்க்கு போகும். இப்போ 2500 3000 தான் போய்கிட்டு இருக்கு. அதுவும் குவாலிட்டியை பொறுத்தான் கேட்காங்க. குஜராத் உப்பு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா தமிழ்நாட்டு உப்பு வளர்த்துக்காரங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ராமேஸ்வரம் அடுத்த பாம்பனில் விசைப்படகு கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக 6 மீனவர்கள் உயிர் தப்பினர். மண்டபம் பகுதியைச் சேர்ந்த அந்தோணி வளவன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு மண்டபம் கடல் பகுதியிலிருந்து பாம்பன் தென்கடல் பகுதிக்கு சென்றபோது காற்றின் வேகத்தின் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து படகு கடலில் மூழ்கியது. படகிலிருந்து 6 மீனவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் விபத்துக்குள்ளான படகை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.